வணக்கம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக வெண்டைக்காயில் கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றி கறி வச்சு காமிக்க போகிறேன். அதுக்கு ஒரு போட்டில் எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம், கடுகு, உளுந்து இதெல்லாம் போட்டு நல்லா கமகமன்னு வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு, இதுக்கு கொஞ்சம் நிறையவே பூண்டு நான் சேர்த்துருக்கேன். ஓகே, பூண்டு எப்பவும் போல் நெத்திலியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ வெஜிடேரியனாக இருக்கிறவங்க நெத்திலி மட்டும் ஆட் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ நிறையா கொஞ்சம் பூண்டு போட்டதுனால நல்லா மணமாகவும் இருக்கும், ஆரோக்கியத்துக்கும் நல்லது. ஸோ பார்த்திங்கன்னா நான் இஞ்சி சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஒரு 20-25 சின்ன வெங்காயத்தை 4ஆக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா நான் எண்ணெயில் தாளித்து விட்டுக்கிட்டு இருக்கேன். கூடவே ஒரு இனுக்கு கறி லீஃபையும் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த இஞ்சியும் வெங்காயத்தையும் ஆட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு பூண்டு நல்லாவே ஒரு பாதிக்கு பாதி வதங்கி இருக்கணும். ஓகே, ஸோ இப்போது ஒரு 3 டொமேட்டோவை குட்டி குட்டியாக இருக்கிற டொமேட்டோவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூடவே கொஞ்சம் உப்பையும் ஆட் பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபிஷ் கறி பவுடரும், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூளும், கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளியும் ஆட் பண்ணிவிட்டு, போதுமான அளவுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் தண்ணியை ஊற்றி இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இது ரொம்ப சிம்பிளாக உள்ள ஒரு குழம்பு தான், கறி தான், இருந்தாலும் ரொம்பவே திருப்தியாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு இதோட டேஸ்ட்டு இருக்கும். ஸோ சட்டுன்னு என்ன சமைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு பட்டுன்னு வெண்டைக்காயை தேடுங்க. இங்கே போங்க, அடுப்புக்கு போங்க, அடுப்பை பற்ற வச்சு சக்குன்னு எல்லாத்தையும் கொட்டி கிளறி புளியை கொஞ்சம் ஊற்றி, ஸோ இப்போ வெண்டைக்காயையும் நான் சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அது லைட்டாக எண்ணெய் ஊற்றி நான் வறுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ அதையும் வறுத்துட்டு இப்போ இதை கொதிச்சிக்கிட்டு இருக்கிற இந்த குழம்போட ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது ஃபைனல் ஸ்டேஜ் தான். அந்த ஸ்டேஜில் தான் இந்த வெண்டைக்காயை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் சுவையை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் பாலையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, தேங்காய் பால் முற்றிலும் ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணலாம், இல்லைனா வேண்டாம். ஓகே, ஸோ ரொம்ப கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் திக்காக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக. ஸோ இது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நெத்திலி பொரிச்சு சாப்பிட்லாம் சைட் டிஷ்ஷாக, இல்லைனா இருக்கவே முட்டை, ஒரு வெங்காயத்தை கொஞ்சம் ஊசி மிளகாவை கட் பண்ணி நல்லா அடித்து முட்டையையும் பொரித்து சுட சோறாக்கி வேலை முடிஞ்சு வந்தவங்க பட்டுன்னு வேலையை முடிச்சிடலாம். ஓகே, இப்போ விற்கிற விலைவாசிக்கு கடையில் போய் உட்காந்து சாப்பிட்டா எப்படி நம்ம சிக்கனமாக சாப்பிட்டாலும் 30-40 வெள்ளி முடியாமல் வரமாட்டோம். பட் இந்த சமையல் வெறும் 3லேருந்து 4 வெள்ளிக்குள்ளே முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இது முடிஞ்சிருச்சு. எனக்கு நெய் முடிய போகுது, அதனால் வீட்டிலே நெய் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த டிப்பு, இந்த பட்டரை வாங்கிட்டு ட்ரை பண்ணேன். இதுக்கு முன்னே நான் நார்மலாக ஆங்கர் பட்டர் தான் யூஸ் பண்ணுவேன், அன்சால்ட்டட் பட்டரு ஆங்கர் பட்டர் யூஸ் பண்ணுவேன். பட் இந்த டிப்பு ஏற்கனவே இதில் நான் செஞ்சு பார்த்தேன். அனலை கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு அவசரமாக செஞ்சனால கருகி போச்சு. சரி, 2வது தடவை ட்ரை பண்ணுவோமேன்ட்டு ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த நெய்யை நான் செஞ்சு பார்த்தேன். எப்படி வந்ததுன்னு வீடியோ கடைசி ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க. இப்போல்லாம் நான் நெய்யை கடையில் வாங்குறது இல்லை. ஸோ நிஜமாகவே ரொம்ப விலையாக விற்கிறாங்க. பியர் கீன்னு சொல்கிறாங்க, என்னென்னமோ சொல்லி விற்கிறாங்க. பட் நான் வாங்குறதே இல்லை. நான் மட்டும் இல்லை, என் அம்மாவுக்கும் என் சிஸ்டருக்குமே செஞ்சு கொடுத்து அனுப்பிடுவேன். ஸோ இப்படி தான் எங்கள் வீட்டில் எவ்வளோ சிக்கனமாக இருக்க முடியுமோ அவ்வளோ சிக்கனமாக இருக்கிறதுக்கு பார்க்குறோம். ஓகே, இப்போது இந்த ஸ்டேஜில் ஸோ இவ்வளோ தான் நெய் ரெடி ஆயிடுச்சு. எப்போவுமே நான் முருங்கை இலை யூஸ் பண்ணுவேன். ஸோ முருங்கை இலை இல்லாத பட்சத்தில் கறி லீஃப் கூட போடலாம். ஓகே, ஒரு இனுக்கு எப்பவும் போல் கறி லீஃபை போட்டுட்டு இது வேணும்னா போடலாம், கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா லீவ் பண்ணிடலாம், போட தேவையில்லை. ஸோ இதுதான் நான் ஏற்கனவே செஞ்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கிற நெய். ஸோ கிட்டத்தட்ட முடிய போகுது. ஸோ இது நேற்று இது ஏற்கனவே செஞ்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கிற நெய். பாருங்கள் எவ்வளோ அப்படியே மணலாக இவ்வளோ அழகான கலரில் இருக்குதுன்னு. இது நான் நேற்று காய்ச்சின நெய். ஸோ அதுவுமே இன்றைக்கே நெய் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.